பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை செஞ்சு 12 நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:28 ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எந்திரிச்சு கிளம்பி குளிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டேன் பஜனைக்கு. மாதவிடாய் காலங்கள்லாம் வந்துட்டு விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மார்கழி மாதத்தில் முற்றத்தில் வந்துட்டு ஒரு விளக்கு வைக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐதீகம். அதனால் வந்துட்டு அங்கே நம்ம விளக்கு ஏற்றுறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பூஜை ரூமில் மட்டும் ஏற்ற மாட்டேன், நிலவாசலில் கூட ஏற்றுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பஜனைக்கு வந்தாச்சு. சரியான பனி மூட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் பனி அப்படியே பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு மார்கழி மாதம் பஜனை எப்போ விளக்கு கொண்டு போகிறாங்களோ அந்த விளக்கு பேர் வந்துட்டு கருட விளக்காம். அந்த விளக்கை வந்துட்டு கோயிலுக்கு கொண்டு வரது கிட்டத்தட்ட மணி 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆண்டாளம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட வெள்ளையும் பச்சையும் ஆடை உடுத்தி சூப்பராக இருந்தாங்க. வர வழியில் போட்ட கோலத்தெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. நான் தான் கலர் பொடி போடல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுல எந்திரிக்கிறதுக்கு. அதனால் வர வழியில் இருக்க கலர் பொடி போட்டு கோலம் போட்டது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எங்கள் வீட்டு வாசலுக்கு வருவாங்கள்ல மாடு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுவும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் தான் கொடுத்துட்டு இருந்தேன் மாட்டுக்கு. நான் வாசலில் போட்ட பூவையும் சாப்பிட்டாச்சு. அவங்களுக்காக தான் நம்ம வாசலில் பூலாம் போடுறோம் போல். சரி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற வரைக்கும் தனாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.